இன்னும் பல இறை அனுபவங்கள், அதாவது அவர் எப்படி அந்த இறை அனுபவத்தின் குகையில் தனிமையான ஒரு குகையிலே தங்கி இறைவனை பற்றி தியானிப்பது, தொழில் நோயாளிகளை சந்திப்பது, இப்படியாக அவர் பெற்ற அனுபவங்கள் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாற்றிவிடுகிறார். இன்றைய நற்செய்தி நாம் கேட்டது போல தம் சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பிய போது இயேசு சொன்ன வார்த்தைகள் மத்திய நற்செய்தியிலே இது இன்று நாம் கேட்ட லூக்காஸ் நற்செய்தி. இந்த வாசகத்திலே பகுதியானது மத்திய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிற பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் நீங்கள் மடியில் கொண்டு போக வேண்டாம், இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை நற்செய்தி பணிக்க அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். என்னை பின்செல்ல விரும்புகிறவன் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தன் உடைமைகளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு வந்து என்னை பின்செல். இது போன்ற இந்த இயேசுவின் வார்த்தைகள் அவரது வாழ்வை தொடங்கினது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் அவரது வாழ்வை முற்றிலுமாக மாற்றம் பெறுகிறார். இளமையில் இருந்த அந்த செல்வ செழிப்பு, அவரது உடை, நடை, பாவனை அனைத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? இந்த வானத்தையே ஊரையாக, இந்த உலகமே தனது இல்லமாக விட்டு அவர் ஒரு நாடோடி வாழ்வை, ஒரு பிச்சைக்காரனை போல நடந்து பயணம் செய்வது, வசிக்கின்ற போது வீடுகளில் பிச்சை எடுத்து உண்ணுவது, இப்படியாக தனது வாழ்வு முற்றிலும் மாற்றம் பெறுகிறார். அவர் தன் தந்தையோடு வியாபாரம் செய்தபோது எப்படி ஏழைகளுக்கு அங்கிருந்து துணிமணிகளை எல்லாம் எடுத்து வாரி கொடுத்து விடுகிறார், எப்படி அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கின்றார். இதனால் தந்தைக்கும் அவருக்கும் எப்படி கருத்து வேறுபாடு வருகின்றது. அதனால் தந்தை அவரது உடைமைகளை எல்லாம் துறந்து அந்த செல்வமும் வேண்டாம், நாம் அணிந்திருக்கின்ற ஆடைகள் கூட வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு வாழ்வை அவர் மேற்கொள்வதை தான் அவரது வாழ்விலை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் ஏழ்மையை நேசித்த ஒருவராகும். இந்த ஏழ்மை அன்பை வெளிப்படுத்துகின்ற விதமாக எதற்காக இந்த ஏழ்மையை ஏற்றுக்கொண்ட காண வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அவர்களிலே தனது சாயலை காய வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு ஏழ்மையான வாழ்வை அவர் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 5வது சிலுவை போர் நடந்த காலத்திலே அவர் அந்த சிலுவை போருக்கு சென்று இந்த ஐரோப்பிய படைகளோடு சேர்ந்து சிலுவை போருக்கு செல்கின்றார். அப்படி சிலுவை போருக்கு சென்றபோது அவர்கள் குறிக்கோள் எப்படி இந்த அன்பை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்துவது, எப்படி அமைதியை மக்களுக்கு எடுத்து செல்வது என்று அவர் யோசிக்கின்றார். எனவே அந்த சிலுவை போரிலே பங்கேற்ற அவர் வட ஐரோப்பிய நாட்டு அந்த படைகளோடு சேர்ந்து அவர் அந்த சிலுவை போருக்கு செல்கின்றார். அப்படி சிலுவை போருக்கு சென்றபோது இஸ்லாம் தலைவர் மாலிக் அல் கபீர் என்ற அந்த அரசனை சந்தித்து அவரோடு ஆன்மீக உரையாடல், கிறிஸ்துவை பற்றி, அவரது போர்நிலை பற்றி அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செல்கிறார். அதே போன்று சென்ற அவர் அந்த இஸ்லாம் தலைவர் மாலிக் அல் கபீர் என்று அவரை சந்தித்து அவரோடு 20 நாட்கள் உரையாடல் நடத்துகிறார். எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? அந்த மாலிக் அல் கபீர் என்ற அந்த அரசனை சந்தித்து எவரும் உயிரோடு திரும்பியதில்லை. குறிப்பாக கிறிஸ்தவத்தை பற்றி அவரோடு உரையாடினாலே, பேசினாலே அவர்கள் கொன்று விடுவார். இப்படிப்பட்ட ஒரு கொடூர அரசனை சந்தித்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்ய அவர் சென்றபோது மற்ற எல்லா மக்களும் இவர் உயிரோடு திரும்ப போவதில்லை என்று நினைத்தார். ஆனால் 20 நாட்கள் அவரோடு கிறிஸ்துவை பற்றியும் அவரது போதனைகளை பற்றியும் அவர் உரையாடல் நடத்துகின்றார். இந்த உரையாடல் அவர்கள் மத்தியில் ஒரு ஆழ்ந்த நட்புறவை ஏற்படுத்துகின்றார், தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். இப்போதெல்லாம் உலகமயமாக்கல் என்ற அந்த வார்த்தையை நாம் வர்த்தக உலகத்திலே கேட்கிறோம். உலகமயமாக்கல் என்ற அந்த வார்த்தை வர்த்தக உலகம், இந்த வியாபார உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பொருள் என்ன? எல்லா பொருட்களும் உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் இருக்கின்ற பொருட்கள், தானியங்கள் நிலத்தில் விளைகின்ற
தானியங்கள், தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகின்ற பொருட்கள் எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். அதுவும் முதல் தரமான தானியங்கள், உணவுப் பொருட்கள் முதல் தரமானது, அதே போன்ற உற்பத்தி பொருட்கள் முதல் தரமானதெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற பொருட்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறக்குமதி செய்கிறார்கள். நமக்கு நம்முடைய நாட்டிலே விளைகின்ற பொருட்கள் கிடைப்பதில்லை. கிடைத்தாலும் அதை பதுக்கிக் கொள்கிறார்கள், பதுக்கி வைக்கின்றார்கள். பற்றாக்குறை, அதன் விளைவாக விலை ஏற்றம், குறிப்பாக இந்த சாலை வரை கடைகள், சிறு சிறு வியாபாரிகள் இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இதுதான் உலகமயமாக்கல் வர்த்தக உலகத்திலே. இந்த வர்த்தக உலகத்திலே மயமாக்குதல், அதனால் என்ன ஏற்படுகிறது? தீமைகள், அநீதிகள், இதுதான் உலகமயமாக்கப்படுகிறது. ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் வாழ்விலே அவர் அன்பை உலகமயமாக்குகின்றார், அமைதியை உலகமயமாக்குகின்றார். அதைத்தான் அந்த அரசன், அந்த இஸ்லாம் அரசனுடைய வாழ்விலே அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் நடந்த அந்த உரையாடல் ஒரு ஆழ்ந்த நட்பை ஏற்படுத்துகின்றது. அவரது உள்ளத்திலே அன்பை விதைக்கின்றார், அமைதியை விதைக்கின்றார், அமைதியை ஒரு உலகமயமாக்கும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றார். அதே போன்று உலகமயமாக்குகின்றார் அமைதி.